எங்கே இருக்க? நான் வந்துட்டேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் நேற்றே என்ன சொன்னேன், இன்னைக்கு நியூ இயர், அதுவுமா எல்லா கோயிலும் கூட்டமாக இருக்கும், சீக்கிரம் கிளம்புங்க போகலான்னு சொன்னேனா இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? பிள்ளைங்களா இப்போ தாங்க எழுப்பி விட்டேன், தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிளம்பிட்டாங்க. இருங்க, ஒரு 2 நிமிஷம் நான் கூப்பிட்டு வரேன் 2 பேரையும். அதுக்குள்ளே நீங்கள் தயத்தக்கன்னு குதிக்காதீங்க. நியூ இயர் அதுவுமா. வீணா பேசாமல் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா, போ, டைம் ஆகுது. ரெடி ஆகிட்டு இருந்தவளை கூப்பிட்டு கேட்டுட்டு இப்போ வீணா பேசுகிறேன்னு என்ன சொல்கிறீங்களா? வருஷ பொறுப்பாச்சேன்னு பார்க்குறேன். அமைதியாக ஓடிடுங்க. ஏட்டி, எவ்வளோ நேரம் கிளம்புவேன்? உங்கள் அப்பா கீழே கிடந்து கத்திட்டு இருக்காரு, சீக்கிரம் வா. ஆமாம், வருஷம் பிறந்துச்சோ இல்லையோ அதுக்குள்ளே எங்கள் அம்மாவோட ராமாயணம் ஆரம்பிச்சிருச்சு. இதோடு இந்த வருஷம் முழுக்க இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏட்டி, என்ன திம்புற அவனுக்கு? அது என்னமோ தெரியலம்மா, உன்கிட்ட திட்டு வாங்கினா தான் அன்றைக்கி பொழுது போன மாதிரியே இருக்குது, வருஷம் பிறந்த மாதிரியும் இருக்கும். இருக்கும், ஏன் இல்லாமல்? சீக்கிரம் ரெடி ஆகி போவாங்க. கீழே உங்கள் அப்பா கோயிலுக்கு டைம் ஆச்சுன்னு கத்திட்டு கிடக்காரு, நீ உட்காந்து அவையாரமாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. நான் ரெடி ஆகிட்டேன். உன் அருமை புள்ள சுபினை தான் காணும், போய் அவனை தேடுங்க. ஏட்டி, எங்கே போய் தொலைஞ்சான் அவன்? இப்போ நான் கீழே அவகிட்ட என்ன சொல்லுவேன்? காலங்கத்தாலேயே அவன் ஊரை சுத்த கிளம்பிட்டானா? இந்த பையன் வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு காலை உடச்சி வைக்கிறேன் அடுப்பில். எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சேடி. லவ் பண்ணவா, டேட் பண்ணவா, இல்ல மீட் பண்ணவா? இலை சுபின், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து உன்னை எவ்வளவு நேரமா நான் தேடிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போகணும்னு சொன்னா இல்லையா நேத்தே உன்ட்ட? அம்மா, உயிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இன்னும் 2 மாசத்துல எனக்கு ஓட்டு போடுற வயசு வரப்போகுது. இந்த வருஷத்துல இருந்து எனக்கு 18 வயசு ஆக போதுமா? அதுக்கு என்னல, இப்போதான் இன்னும் 2 மாசம் இருக்குல்ல பிறந்த நாளுக்கு. 2 மாசம் இல்லம்மா, ஜஸ்ட் 2 months. அதுக்கப்புறம் 18 வயசு இல்ல மட்டும் மனசு அப்படின்னு நான் டான்ஸ் ஆடணும். ஒழுங்கா கிளம்பி வெளியே ஓடிடு. அடி வெளுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டேன்னா வருஷ போறப்ப ஒழுங்கா சுமூகமா முடிச்சுக்கலாம். இல்ல நான் செருப்பு எடுத்து ஆகணும் நீ முடிவு பண்ணனா இப்படி ஆடிட்டு. என்ன பண்ணுறீங்க? இன்னும் எல்லாரும் கிளம்பிட்டீங்களா இல்லையா? எவ்வளோ நேரம்? கிளம்பியாச்சு, இருங்க. அப்போ அப்போ ஹாப்பி நியூ இயர்ப்பா. ஏட்டி, காலையில இருந்து நான் கத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லல, உங்க அப்பாவுக்கு மட்டும் சொல்றியா? அம்மா, என்னம்மா உனக்கு ஹாப்பி நியூ இயர்? கடவுளுக்கே யாராவது ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்களாம்மா? என்னலே உளறிட்டு இருக்க? தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவ்வையாரே சொல்லியிருக்காங்கம்மா. அவ்வையார் சொன்னாங்களா? அப்படின்னு உனக்கு யாரும் சொன்னா? யாரோ சொன்னாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொன்னா கருத்தை கேட்டுட்டு வேலையை பார்ப்பியா? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஒரே புகையா வருது? என்ன பண்ணிட்டு வந்த வெளியே? நியூ இயரை பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம் நினைச்சு பட்டாசு தான் எடுத்தேன். ஆனால் நான் வச்சது புகையா வருது. என்னன்னு பார்த்தா ஸ்மோக் பாமா. உனக்கு கோயிலுக்கு கிளம்புறான்னு பட்டாசு வெடிச்சதும் இல்லாமல் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். நீ வீடு ஃபுல்லாக புகையாக்கிட்டு தோலை உரிக்க போகிறேன் பாரு உன்னை. அம்மா, எப்போ பார்த்தாலும் சுடு தண்ணி மாதிரி சூடாக கொதிச்சுக்கிட்டே இருக்காம அப்பா பாருங்க ஐஸ் வாட்டர் மாதிரி சில்லுன்னு இருக்காரு. அவரை மாதிரி இருக்க கற்றுக்கோங்க இந்த வருஷமாச்சும். கம்முன்னு இருந்துரு, இல்லைன்னா நான் சொன்னது எல்லாம் இன்னைக்கு நடந்துரும் பார்த்துக்க. சரி விட்டுட்டு பிள்ளைங்களை நியூ இயர் அதுவுமா ஏன் வஞ்சிட்டு இருக்க? ஹாப்பி நியூ இயர் மக்களே, வாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புவோம் சீக்கிரமா. ஆமாம், இவ்வளோ நேரம் இவர் என்ன திட்டினது இவங்களுக்கு கேட்காது. இப்போ நான் இவங்களை கேட்டது மட்டும்தான் இவருக்கு கேட்டுருச்சு. திட்டுறாங்களாம் திட்டு. அங்கே என்ன முணுமுணுக்கிற? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த வருஷமாவது நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, வாங்க கோயிலுக்கு போவோம். இல்லையே, என் காதில் வேற மாதிரிலாம் கேட்டுச்சு. இல்லை சுபின், கம்மனிரிலே, நியூ இயர் அதுவுமா பஞ்சாயத்து இழுத்து விட்டுறாத. சரி சரி கிளம்புவோம் வாங்க. சரி போவோமா? போகலாங்க. நெக்ஸ்ட் எங்கேப்பா போகிறோம்? எங்கே போகிறோமா? வீட்டுக்கு போக வேண்டாமா? எங்கே சுபின் போகணும் உனக்கு இப்போ? அப்பா, பீச்சுக்கு போகலாம்ப்பா. முதல்ல கோயிலேருந்து வெளியே போவோம் வாங்க. கூட்டமாக இருக்கு, இங்கேயே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமா? சரி வாங்க போவோம். அப்பா, பீச்லேருந்து வரும்போது சாப்பிட்டு வந்துருமாப்பா? சரி மக்களே, பார்ப்போம். சுபின், உனக்கு ஒன்றும் முடியல இரு உனக்கு. ஏமா கோவப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தானமா கேட்குறேன் உங்கள் அருமை புள்ள. சுபின், நல்லா நடிக்கலை நீ. ஆமாம், நான் நடிக்கேன், நீ நடிக்காமல் இருக்கேன். போட்டி வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரமாவது 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கீங்களா? எங்கே போனாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. சரி போதும், இல்லை இறங்குங்க, நம்ம வந்துட்டோம் பீச்சுக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? அதுக்குள்ளே பீச்சுக்கு வந்துட்டோமா? ஐய், எவ்வளோ தண்ணி! இந்த தண்ணியை பார்த்தாலே உள்ள வெள்ளட்டும் போல இருக்கே. சுபின், தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாது மக்களே. நம்ம மாற்றிக்க ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரல. ஆமாம்மா, நீ சொன்னதும் பையன் கேட்டுருவான் பாரு. ஏம்மா, நான் சும்மா தண்ணி கரையில் விளையாடிட்டு ஓடி வந்துடுறேன். சுபின், பார்த்து பொறுமையாக ஓடு. ஏன் மக்களே, நீ போலியா விளையாட? இல்லைப்பா, நான் இங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறேன்.
சரி நீ இங்கே இரு மக்களே, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி நீ இங்கே இருட்டி, நான் போய் சுபின் கிட்ட இருந்துட்டு வரேன். சரிம்மா பார்த்து, சும்மா அவளை திட்டிக்கிட்டே இருக்காது, இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரி மக்களே, இங்கே உட்காந்துட்டு இரு, நான் போய் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இது நிஷா, விளையாட வராமல் இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் சுபி, நீங்கள் உட்காந்து நீ விளையாடுறத பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க வெரசா, வீட்டுக்கு போவோம், நேரம் ஆகுது. ஏன் டீ, பிள்ளைங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்குதுல்ல. பின்ன வீட்டில் வேலை கிடக்குல்ல, அதெல்லாம் எப்போ செய்கிறதா? சரிப்பா வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். அப்பா அப்போ வெளியே சாப்பிட போகலையா? இல்லை மக்களே, வாங்க வீட்டுக்கு போவோம். ஸ்நாக்ஸ் இருக்குது காரில், சாப்பிட்டுட்டு வாங்க. நான் நைட்டுக்கு உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன். சரிப்பா, அப்போ எனக்கு கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணுங்க. இல்லை சுபின், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம் வாளே, அதுக்கப்புறம் கிரில்லுன்னா ஆர்டர் பண்ணி எதுனா ஆர்டர் பண்ணு. சரி வாங்க புறப்படுவோம்.